ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீசன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம சேனலை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி வீடியோ பதிவு எதை பற்றி கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்கா, வுட்டன் சோஃபாவுக்கு நம்ம வீட்லேயே ஒரு கவர் ரெடி பண்ணுறதை பற்றி தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நான் வுட்டன் சோஃபா க்ளீனிங் டிப்ஸு கொடுத்துருப்பேன். 0 பட்ஜெட்டில் நம்ம செலவே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி அழகாக க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். அது மாதிரி தாங்க இந்த வீடியோவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது புரியும். பாதியிலே ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமலே போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் வீட்டில் வுட்டன் சோஃபா வச்சுருப்போம். அந்த வுட்டன் சோஃபாவுக்கு நம்ம கவர் எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்காக ஒரு வீடியோவா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த விஷயம் கூட தெரியாமல் நிறைய பேர் மணியை வேஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்காக தாங்க இந்த டிப்ஸ் வீடியோ. வுட்டன் சோஃபாவுக்கு நம்ம குஷன் இருக்குது அப்படின்னாக்கா, இது வாங்கும்போது அவங்க போட்டு கொடுக்குற ஒரு குஷன். உள்ளுக்குள்ளே அந்த ஃபோம் இருக்கும். அது மேலே அந்த குஷன் கவர் கொடுத்துருவாங்க. இது ரொம்ப நாளைக்கு நமக்கு இதை எடுத்து வாஷ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜிப்பெல்லாம் போக ஆரம்பிச்சிடும். சீக்கிரமே தையெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிடும். அதனால் என்ன ஆகிடும்னா, நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை 2 வருஷத்துக்கு ஒரு தடவைலாம் இந்த கவர் மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது. இந்த ஒரு கவர் வாங்கணும் அப்படின்னாலே மினிமம் சார்ஜு, கிளாத்து, டெய்லரிங் சார்ஜோடு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்கா 200லேருந்து 250க்குள்ளே கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஒரு குஷன் ரேட்டே வாங்கிடலாம். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, உடனே வாங்கி நம்மளே இப்போ தைச்சி போடுவோம் அப்படின்னாக்கா தாராளமாக தைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி குஷனுக்கு நம்ம அது மேலே அதை சும்மான தையல் போட்டு வச்சுக்கலாம். இது எனக்கு 8 வருஷமாக உழைக்கிறதுக்கு ஒரே காரணமாங்க. அதை அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு தான் நான் சொல்லிப்பேன். ஏன்னா இதுக்கு நான் எப்போவுமே எங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தையல்லாம் பிரிய ஆரம்பிச்சிடும். இது நான் தைச்சிருக்கேன். நானாகவே கையாலே தைச்சு தையல் பிரிய ஆரம்பிச்சிடும். இது எப்படி நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னாக்கா, இந்த குஷனுக்கு இவங்களாம் ஒரு ப்ரௌன் கவர் போட்ட குஷன் தான் நான் வாங்கினது. இது இப்போ நிறைய கலர்ஸ்லாம் நமக்கு கிடைக்கிது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம இப்படியே விட்டுட்டாக்க, நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னாக்கா இது சும்மா விடுவாங்க. இது மேலே ஏறி போயிட்டு தள்ளி இல்லை சாப்பிட்றாங்கன்னா அந்த பொருளை கொட்டி இது மாதிரி ஏதாவது ஒரு கூத்து நடக்கும். இந்த சோஃபா வாங்கும்போது என்னோட பசங்களும் சின்ன பசங்களாக தான் இருந்தாங்க. அப்போ நான் அந்த யோசித்த ஐடியா தான் அது. என்னன்னா, நம்மக்கிட்ட பழைய பெட் ஸ்ப்ரெட் இருக்கும். அந்த பழைய பெட் ஸ்ப்ரெட்டை இதுக்கு கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவை நான் சூஸ் பண்ணினேன். பழைய பெட் ஸ்ப்ரெட்டை நம்ம ஒன்று கலர் ஃபேடாக இருக்கும், இல்லை நூல்லாம் பிரிஞ்சு போன மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அது ஒரு 2 வருஷம் யூஸ் பண்ணுவோம், 3 வருஷம் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் மாற்ற ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும்போது அந்த பெட் ஸ்ப்ரெட்டை யூஸ் பண்ணி இதுக்கு ஒரு கவர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு யோசிச்சு அந்த கவர் போட ஆரம்பிச்சுட்டேன். இப்படி பண்ணுறதுனால என்னுடைய சோஃபா குஷன் எந்த அழுக்குமே ஆகாதுங்க. அவ்வளவு நல்லாயிருக்கும். ஃபுல்லாகவே ஃபோல்டு பண்ணி விட்டுட்டு நம்ம அழகாக வச்சிடலாம். எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். பின்னாடியும் இருக்கும், முன்னாடி இருக்கும், அடியிலையும் இந்த துணி போயிருக்கும். உங்களுக்கு செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இந்த கார்னரும் அந்த கார்னரும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு நான் துணியை உள்ளே மடித்து விட்டுடுறேன். மீதி துணியை மடிக்கும்போது இந்த வுட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வுட்டை கொஞ்சம் கவர் பண்ண மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா செவுத்தில் ரொம்ப கீறல் படியாது. இப்போது எல்லா சைடும் எவ்வளோ நமக்கு அளவு தேவையோ அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், துணியை கரெக்டாக போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம சோஃபாக்குள்ளே கவர் பண்ணலாம். இதை ஒரு தடவை அப்படியே கவர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னாக்கா ஒரு 10 நாள் என்ன 15 நாள், ஒரு 2 வீக்ஸ் ஆனாலுமே இந்த கவர் கலையாமல் அப்படியே இருக்குங்க. சோஃபாவுக்கு பேக் சைடு வருது இல்லைங்களா, பேக் சைடில் அப்படியே இந்த துணியை விட்டுடணும்.
இங்கே வச்சாச்சு. இந்த சைடுலாம் கவர் பண்ணிட்டேன். இங்கே மீதி துணி வரும் உங்களுக்கு. இந்த மீதி துணி இப்படி வருதில்ல, இந்த துணியை வந்து இப்படி கவர் பண்ணி நான் வச்சுட்டு செவுத்தை ஒட்டி வச்சேன் அப்படின்னா கூட செவுத்துலேருந்து கரை வந்து செவுத்தில் இடிச்சு கரை எதுவும் ஆகாது. செவுத்தில் கோடு போட்ட மாதிரி ஆகும்ல, அந்த மாதிரி எதுவும் ஆகாது. இந்த கீழே உள்ளதை எப்படி மடிக்கிறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். மடித்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ஃபுல் சோஃபாவையும் கவர் பண்ணிவிட்டு எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஆல் கார்னர்ஸ் இப்படி உள்ளே விட்டுடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு மூவ் ஆகி வராது. குழந்தைங்களாம் இருக்காங்கன்னாக்கா சும்மாவே இருக்க மாட்டாங்க. இங்கே இந்த சோஃபா மேலே ஏறுறது, குதிக்கிறது, இங்கேருந்து அங்கே தாவுறது, இப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சாதாரணமாக ஒரு துணி போட்டாலோ இல்லை கவர் பண்ணி வச்சுருந்தாலோ களைச்சி போட்டுறாங்க. அந்த மாதிரினா எல்லா குழந்தைங்களும் சின்ன வயசில் என்ன பண்ணுவாங்க, இந்த சோஃபா குஷனை எல்லாத்தையும் எடுத்து வெளியில் போட்டு அது மேலே உட்காந்துக்கிட்டு விளாடுறது ஒரு பெரிய ஹேபிட்டாக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவங்க எடுக்கவும் மாட்டாங்க. அது பாட்டுக்கு நீட்டாக இருக்கும். ஏதாவது நம்ம கொடுக்கும்போது சாப்பிட்ற பொருட்களை வந்து அதில் கொட்டினா கூட நம்ம அதை அப்படியே எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிடலாம். கை குழந்தைங்களாம் இருக்காங்க அப்படின்னாக்கா பாத்ரூம்லாம் போயிட்டாங்கன்னா கூட டக்குன்னு எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி போட்டுடலாம். உள்ளுக்குள்ளே நமக்கு இறங்காது. இந்த அளவுக்கு உள்ளே போயிருக்கு. ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சோம். அப்போது அந்த கார்னரில் நம்ம விட்டா மாதிரி இந்த கார்னரையும் நம்ம உள்ளே விட்டுட்டு கொஞ்சம் துணியை வந்து வெளியில் எடுத்து விடுவோம். ஒரு குஷன் கவருக்கு ஒரு சோஃபாக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் 1500 2000 ருபீஸ் கிட்ட கேட்குறாங்க மொத்தமாக. அதாவது 3 சீட்டர் சோஃபாவாக இருக்குது அப்படின்னாக்கா 2500 ருபீஸ் ஆகிடுது. நான் சொல்கிறது இதுக்கும் சேர்த்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 ருபீஸ். அப்போ 1 2 3 இருக்குதுங்க இல்லையா, அப்படி 1500 ருபீஸ். இப்போ எவ்வளோ ஆகும்னு தெரில. நான் கேட்டது ரொம்ப நாளைக்கு முன்னாடி. நான் சொல்கிறேன், என் ஃப்ரெண்டு கூட ஒருத்தவங்க வந்து அது மாதிரி செஞ்சு போட்டுருந்தாங்க. நான் இந்த மெத்தடில் தான் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு அவங்கக்கிட்டேயும் வந்து பழைய பெட் ஸ்ப்ரெட்டை யூஸ் பண்ணி இது மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் சொன்னாங்க, இது நம்ம எப்போ வேணாலும், இப்போ 4 கிழமைனா நம்ம வாஷ் பண்ணணும், வீட்டில் எப்படி பெட்ஷீட்லாம் வாஷ் பண்ணுவோம் அந்த மாதிரி இதையும் எடுத்து நம்ம டக்குன்னு வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிடலாம். 1க்கு 2 பெட் ஸ்ப்ரெட்டு கண்டிப்பாக இருக்கும் பழைய பெட் ஸ்ப்ரெட்டு. அப்போ நம்ம அதை வந்து ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். ஒரு இதை ஒன்று வாஷ் பண்ணி போட்டுருந்தோம் அப்படின்னாக்கா இன்னொன்று எடுத்து இதை போட்டு வச்சிடலாம். நம்ம பசங்களும் என்ன பண்ணுவாங்க, எதையுமே எடுக்க மாட்டாங்க, எதையும் எடுத்து போட்டு விளாட மாட்டாங்க. சப்போஸ் அவங்க சாப்பிடும்போது இல்லை அவங்களே எதுக்கு எப்போ பேர் நம்ம சொல்லணும், நம்மளே இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லை டீ குடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா டக்குன்னு கொட்டிட்டோம் அப்படின்னா அது உடனே நம்ம எடுத்து வாஷ் பண்ணுறதுக்கு போட்டுட்டு வேறு மாற்றி போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டாக எப்படி ஒரு லுக்காக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், இந்த ஒரு கார்னரும் நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். எப்படி அழகாக கவர் பண்ணி அந்த குஷன் வந்து வெளியிலே தெரியாமல் இருக்கும். உள்ளுக்குள்ளே உள்ள குஷனுக்கு அழுக்கு வரவே வராது. பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்குங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு அப்படி பிடிச்சிருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இதுவும் என்னுடைய மணி சேவிங் டிப்ஸ் தாங்க. இது மூலமாக நான் எவ்வளவு மணி சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் யோசிப்பேன். சரிங்களா? இதனால் எனக்கு ஒன்றும் லாஸே கிடையாது. ₹1 கூட செலவு பண்ண வேணாம். நம்மக்கிட்ட இருக்கிற பழைய பெட் ஸ்ப்ரெட்டை வச்சு நம்ம வந்து இதுக்கு கவர் பண்ணி முடிச்சிடலாம். நம்ம எவ்வளோ பழைய பெட் ஸ்ப்ரெட் வச்சுருந்தாலுமே அப்போ அழகாக மாற்றி போட்டுக்கலாம். பின்னாடி பக்கம் நல்லா கவர் பண்ணிவிட்டு அவ்வளோதான். அது பாருங்களா, உங்களுக்கு பின்னாடியும் அந்த பெட் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கிறதுனால அந்த குஷன் வந்து தெரியவே இல்லை உங்களுக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, இப்போ பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப லென்த்தாக தான் இருக்கும், ரொம்ப போராக இருக்குது அப்படின்னாக்கா, அப்புறம் வேலைன்னு பேசுகிறேன் அப்படின்லாம் சொன்னீங்க அப்படின்னாக்கா நான் எதுவும் ரிப்ளை பண்ணலன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க.
எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஒரு தெளிவாக சொல்லணும், ஒரு தெளிவான பதிவு கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். இது பார்த்தீங்கன்னாக்கா சோஃபாவோட பாட்டம் கொஞ்சம் வந்து ஒரு ஒக்காலாசி கவர் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒர்க்கை முடிச்சாச்சு. கவர் பண்ணி நான் ஊற்றி வச்சுட்டேன். பாருங்கள், ரொம்ப நீட்டாக முடிஞ்சிருச்சு நம்மளுடைய ஒர்க்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்தால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.